இன்னைக்கு எல்லாரையும் காப்பாற்றுற பகவான் என்னையும் காப்பாற்றட்டுங்கிற மாதிரி இன்றைய தினம் பாசுரத்தில் சொல்கிறார். அதாவது சுவாமி 33 அமரருக்கு முன் சென்று யார் எதை கேட்டாலும் கொடுக்கறதுக்காக பகவான் எப்படி போவாரா, தனக்கு நம்மளை ஒருத்த நம்பிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவன் இடத்துக்கே விடுவான். அவன் இடத்துக்கே போய் அவர் என்ன பண்ணுவார்னா, அவன் என்ன கேட்குறானோ அதை கொடுக்கறது மாத்திரம் அவர் வேலையாக இருக்காதான். அவன் கேட்கறதுக்குன்னா ஜாஸ்தியாக கொடுப்பானான். ஜாஸ்தினா என்ன அப்படின்னா அவனுடைய துன்பங்கள் மொத்தத்தையும் நீக்கிடுவானா சுவாமி. முதல்ல கஷ்டமே இல்லாமல் அவனை வச்சுக்கணும்னு நினைப்பார். அப்படி யாருக்கு, மனுஷனுக்கு மட்டுமா அப்படின்னா தேவர்களுக்கும் சேர்ந்து அப்படிதான் பண்ணுவாராம். 33 எப்பேற்பட்ட தேவர்களாக இருந்தாலும் ராட்சசர்களாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் இப்படி இருக்கிற பகவானே, நீ எழுந்துக்கணும். எழுந்துக்கிறது மாத்திரம் இல்லாமல் உன் கூட இருக்க நப்பின்ன இருக்காளே தாயார், அவ நிறைய ஐஸ்வர்யத்தை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்கிறான். ஐஸ்வர்யத்தை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்கிற அர்த்தம் என்னன்னா, ஐஸ்வர்யம் இருக்கிறவன் தனக்கு மாத்திரம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கான் பாருங்க, அதுவே தப்புங்கிற. ஐஸ்வர்யம் இறைக்கிற கிணறுல தான் பணம் ஊறும். அது அந்த பழமொழி மாதிரி தான், நமக்கு தேவையான பொருளை வச்சுட்டு மிச்சதெல்லாம் கொடுக்க தான் வந்துட்டே இருக்கும். வச்சுட்டே இருந்தோன்னா அது நகராதுன்னு சொல்கிறா. அதே மாதிரி ஐஸ்வர்யம் இருக்கிறவன் பகவானை மறந்துடுவான். அதுதான் சொல்கிறான். இப்போ ஐஸ்வர்யம் இருக்கிறவன் என்ன ஆகிடும், நாளைக்கு நமக்கு ஒன்றும் கவலை இருக்காதுன்னு சொல்லி பொழுது தூங்குறது. அதே மாதிரி தர்மத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, இப்படிலாம் இருப்பான். அதனால ஐஸ்வர்யம் இருக்கிறவன் அப்படி மாதிரி இருக்கான். நீ பவழமும் நிறைய தங்க கலசமும் வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கியே அப்படிங்கிறான். இதை வச்சுட்டு என்னன்னா, ஐஸ்வர்யம் இருக்கவன் தான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு அர்த்தம். நிறைய பணம் இருந்தால் அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதை நல்வழியில செலவுபடுத்தணும், நல்ல முறையில் நாம் வாழணும்னு நினைக்கிறது தான் அந்த ஐஸ்வர்யத்தை வச்சு உபயோகப்படுத்துகிறவனுக்கு ஒரு விசேஷங்கிற. அது மாதிரி பகவானை தாயாரோடு சேர்ந்து நீயும் எழுந்துக்கணும்னு தாயாரை பிரார்த்தனை பண்ணுறது மட்டும் இல்லாமல், அந்த ஐஸ்வர்யத்தோடு எழுந்து நீ சும்மா இருந்துடாத, துட்டமும் எனக்கு கொடுக்கணுங்கிற. என்ன அப்படின்னா, மங்கள வஸ்துலாம் கொடு அப்படின்னு. மங்கள வஸ்துனா என்னன்னா, நீ ரொம்ப விசேஷமான பாசம். தாயாரே குடுன்னு கேட்குறா, தாயார்ட்டையும் பெருமாள்கிட்டையும். ஆண்டாள் நம்ம சார்பாக விசிறியை கொடு, கண்ணாடியை கொடுன்னு கேட்குறான். விசிறியும் கண்ணாடி என்ன அப்படின்னா, விசிறி கண்ணாடி இதெல்லாம் மங்கள வஸ்துன்னு. பெருமாள் வெளில வந்தார் அப்படின்னா சாமரத்தோடு தான் வெளில வரணும் சுவாமி. ஏன் அப்படின்னா, ஒரு ராஜா வரான்னா அது அந்த ராஜனுடைய சின்னம். அது மாதிரி இந்த விசிறியும் கண்ணாடி இருக்கிறதுனா, வீட்டு வாசலில் கண்ணாடி இருக்குது. ஏன் அப்படின்னா திருஷ்டி போய்டும் அப்படிங்கிற. திருஷ்டி போகிறது மட்டும் இல்லாமல் இல்லை, ஒருத்தருடைய முகம் தெரிஞ்சால் நாம் இவ்வளவுதானே அவனுக்கு உணர்த்தும். முதல்ல இந்த வராம பாருங்க, நம்ம இதுக்கா இவ்வளோ பாடுபடுறோங்கிற மாதிரி. நம்ம ஒன்றுமே கிடையாதுன்னு அவனையே காமிக்கிறதுக்காக ஒன்று. இன்னொன்று, கண்ணாடியில் எப்போவுமே மகாலட்சுமி நிவாசம். கெட்ட எண்ணத்தோடு இருந்தால் கூட மகாலட்சுமி கடாட்சத்தினாலேயே, மகாலட்சுமியுடைய கருணையினாலேயே அவனுடைய நல்ல எண்ணத்தையும் கொடுத்துடலாம். அதனால தான் இங்கே இருக்கிறது. இப்போ வீட்டு வாசலில் இருக்கிறதுக்கு விசேஷம் இல்லை, பெருமாளுக்கு ஏற்ற மாதிரி கோவில் தவறாமல் இருக்கும் கண்ணாடி. எங்கே வேணாலும் பாருங்கள், பெரிய பெரிய கோயிலில் பெருமாள் மூலவருக்கு ஏற்ற மாதிரி கண்ணாடி இருக்கும். அதில் தான் பார்க்கறது. இன்னும் உடுப்பி இந்த கோயிலெல்லாம் பார்த்தோம்னா அந்த கண்ணாடி வழியாக தான் சுவாமியை பார்க்கணுமே. அந்த ஒரு விசேஷமான கோயிலெலாம் பார்த்தோம்னா கண்ணாடியில் தான் பகவானை தரிசனம் பண்ண முடியும். மோகினி அவதாரம்னு சுவாமி பேர் நாச்சியார் திருக்கோலம்னு சொல்லுவாள். நாச்சியார் திருக்கோலம்லாம் பெருமாள் தாயாராக அவதாரம் பண்ணுது. அவதாரம் பண்ணுன்னா வேஷம் போட்டுட்டார். அவர் அவதாரம் கூட கிடையாது, வேஷம் போட்டுட்டார். அத்தனை தேவர்களையும் மயக்கிறதுக்காக, தேவர்களையும் ராட்சசர்களையும். அது என்ன அப்படின்னா, தாயாராக பெருமாள் வந்ததை எப்படி பார்ப்பான்னா, மோகினி அவதாரத்துக்கு வந்து அந்த புறப்பாடும் போது கண்ணாடி வச்சுருவான் முன்னாடி. அந்த கண்ணாடியில் பார்க்கறது தான் இன்றைக்கி விசேஷம். சயனாதிவாசம் பெருமாள் பண்ணாருன்னா கண்ணாடி வச்சுருப்பாங்க. அந்த கண்ணாடியில் சுவாமி தரிசனம் பண்ணுறது ஏன் அப்படின்னா, அந்த பிரதிபிம்பம் இருக்கு, பிரதிபிம்பம் தான் நாமன்னு உணர்த்தது. பகவானுடைய பிரதிபிம்பம் தான். எப்படி ஒரு கண்ணாடியை பார்த்தோன்னா நம்ம விக்கிரகம் அப்படியே தெரியுதோ, நம்ம சுரூபம் அந்த கண்ணாடியில் தெரியறதோ, நாம் எல்லாரும் பகவான்கிட்டேருந்து வந்தோங்கிறத உணர்த்துறதுக்காக தான் பகவான் அது வழியாக பார்க்கணும். பகவானுக்கே அது மாதிரின்னா நாமளும் சுவாமிகிட்டேருந்து தான் வந்தோம். நமக்கு இருக்கிறது எதுவுமே நம்மளது கிடையாது, சுவாமி இது. சந்தோஷம் நம்மளது கிடையாது, சுவாமி இதுதான். எப்படி அப்படின்னா, சந்தோஷத்தை யார் கொடுக்கறது அப்படின்னா பகவான் தான் நிரந்தரமாக கொடுக்கறது.
அப்போ கஷ்டம் அப்படின்னா கஷ்டம் நீ பகவான் தான் கொடுக்கறது, நீ பண்ணதுக்கு கொடுக்குற. நிறைய எக்ஸசைஸ் பண்ணனா அவன் வெயிட்டை குறைக்கிறான் அப்படிலாம் சொல்கிறான் பாருங்க. அது மாதிரி அவன் எக்ஸசைஸ் பண்ணாதான் அவனுடைய உடல் கண்ட்ரோலில் இருக்கும்னு அர்த்தம். அது மாதிரி இந்த விசிறியும் கண்ணாடியும் நீ கொடுத்து மங்கள வஸ்துக்களோடு எங்களை அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு இன்றைய தினம் பாசுரத்தில் விசேஷமாக சொல்கிறான். இந்த பாசுரத்துடைய விசேஷமே தேவர்களுடைய அனுகிரகமே கிடைக்கிறது. இந்த பாசுரம் சொல்கிற அன்னைக்கு தேவர்களுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. அதையும் தவிர்த்து இந்த மங்கள வஸ்துக்கள்லாம் தாயார் வாரி கொடுக்குறாலாம் இந்த பாசுரம் சொன்னான். அப்பேற்பட்ட விசேஷமான பாசுரம். பகவானுடைய கிருபை பக்தர்கள் அத்தனை பேருக்கு பிரார்த்தனை.